parallel reactionல வந்து ஏயிலிருந்து பிசிடி ன்னு சொல்லி 3 விதமான ப்ராடக்ட்ஸ் வருது. இப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்ப இது டி டைம், அதாவது டி நோட்ல வந்து ஏ வந்து, அதாவது அந்த இனிஷியல் வந்து அந்த கன்சன்ட்ரேஷன் வந்து ஏயா இருக்கு. இங்க 0, இங்க 0, இங்க 0. ரைட். டி என்ற டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கிற நேரம், ரைட், இந்த ரியாக்ஷன் நடக்கிற நேரம் ஏல இருந்து மைனஸ் எக்ஸ் என்ற அளவு பிரிஞ்சு போனா, இந்த எக்ஸ் தான் இங்க x1 ஆகவும் x2 ஆகவும் x3 ஆகவும் உருவாகுது. இதுல வந்து என்ன சொல்லிச்சோன்னா, இந்த இதுல வந்து மாறிலிகள் வந்து வேறுபடுது. K1, K2, K3 சொல்லி மாறுது. என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட். இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி எழுதலாம்னு சொன்னீங்கன்னா, டிக்கு எழுதணும். டிக்கு எழுதுற நேரம் இதை பிளஸ் கண்டு போடணும். என்னென்னா உருவாக நான் பார்ட் 1, அதாவது முதலாவது வழிக்கு எடுக்கிறேன், முதலாவது பாதைக்கு எடுக்கிறேன். அது வந்து K1 X. சரியா? அடுத்து நான் மென்ஷன் பண்ண தவிர நான் ரெடி பண்ணுவோம். பிளஸ் டி சி டிடி K2 அதுவும் பிளஸ் தான். டி K3 சரியா? எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ன்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்து செய்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்து செய்கிறோம். எங்களுக்கு வந்து டிக்கு பதிலாக நாங்கள் அதில் x1 போடலாம். டி x1 dt k1 ஏக்கு பதிலாக a minus x d x2 d dt k2 a ஏக்கு பதிலாக a minus x தான் எல்லாத்துக்கும் போட்டு கொண்டு வரப்போம். அடுத்தது b x3 dt k3 a minus x. உங்களுக்கு இந்த x என்பது வந்து x1 plus x2 plus x3 இந்த கூட்டுத்தொகை dx over dt dx1 over dt plus dx2 over dt plus dx3 over dt சொல்லப்போம். dx1க்கு பதிலாக என்ன எழுதுறோம்? k1 a minus x, இங்க k2 a minus x, இங்க k3 a minus x. இங்க வந்து என்னன்னா இந்த டிடியை இங்க கொண்டு வரும். டிடி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து நாங்க என்ன செய்யலாம்னா a மைனஸ் எக்ஸை பொதுவாக எடுத்தோம்னா k1 பிளஸ் k2 பிளஸ் k3 என்று வரும். இங்கால வந்து dt என்று வரும். இங்கால dx, இந்த சமன்பாட்டை சுருக்கி எழுதுவேன். dx ax k1 plus k2 plus k3. இது இந்த ரெண்டு வேலையும் நான் இன்டிகிரேஷன் எடுக்கிறேன். சரியா? இவரை நான் 0 டைம் இருக்கிற நேரம் இதன் கன்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு என்னவாக இருக்குதுன்னு சொல்லுதுன்னா 0. இது டி என்ற டைம்ல இருக்கிற நேரம், இது எக்ஸ். சரியா? ஆகவே எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போறேன்? தொகையிட போறேன். சரியா? இதுல எனக்கு ஆல்ரெடி -1 -1 வரணும். ஆகவே இந்த இதை நான் தொகையிட்டா ln மைனஸ் 1க்கு மைனஸ் தரும். இதால ax 0 to x equal to k1 plus k2 plus k3. இதால டைம் வந்து அதுவும் 0 to t. ஆகவே ரைட்
இதை நான் சுருக்கினேன்டா ln பிராக்கெட்டுக்குள்ளியால மைனஸ் கொண்டு வரேன் a மைனஸ் எக்ஸ் மைனஸ் ln a எக்ஸுக்கு பதிலாக அங்க 0 தான் தர போகுது k1 k2 k1 k2 plus k3 பிராக்கெட்டுக்குள்ள t மைனஸ் 0 ஆகவே இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் வந்துடும் அப்ப ln a மைனஸ் ln a மைனஸ் 6 k1 plus k2 plus k3 right into t ஆகவே ln a over a minus 6 k1 plus k2 plus k3 equal to right. ஆகவே 3 parallel reactions நடக்கிற நேரம் என்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன் வரும் என்று சொல்லி பார்த்துக்கலாம்